ஆடிப்பெருக்கு நாளில் செல்வம் பெருக வீட்டிலேயே பூஜை செய்யும் வழிமுறைகள். தமிழ் மக்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுதான் இந்த ஆடிப்பெருக்கு. தமிழ் மாதமான ஆடியின் 18ஆம் நாளில் நதிகள், நீர்நிலைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. தாயில்லாத குழந்தையும் காவிரியில்லாத நிலமும் ஒன்றுதான் என்பார்கள். பருவமழை பொழிந்து காவிரியில் நீர் நிரம்பி பெருக்கெடுத்து வரும் நன்னாளில் வாழ்வாதாரத்தை வழங்கும் காவிரி தாய்க்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்துவதே இதன் முதன்மை நோக்கம். ஆடிப்பட்டத்தில் விதைத்த பயிர்களுக்கு நீர்வளம் வேண்டி உழவு தொழிலையும் மண்ணையும் வணங்கும் நாளாக ஆடிப்பெருக்கு நன்னாள் திகழ்கிறது. தாலிச்சரடு மாற்றுதல். திருமணமான பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் கூடுவதற்காகவும் குடும்பத்தில் சௌபாக்கியம் நிலைத்திருக்கவும் காவிரி தாயை வேண்டி புதிய தாலிச்சரடு மாற்றிக்கொள்வார்கள். இதுவே திருமணமாகாத பெண்கள் நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று வேண்டி காதோலை கருகமணி, மஞ்சள் சரடு கட்டி வழிபடுவார்கள். நல்ல நேரம் எப்போது? காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை நல்ல நேரம். தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. என்ன தொழில் தொடங்கலாம்? ஆடிப்பெருக்கு நாளில் தொடங்கப்படும் எந்த ஒரு நற்காரியமும் செல்வமும் தொழில்களும் பெருகிக் கொண்டே போகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்நாளில் புதிய கணக்கு தொடங்குவது, புதிய முயற்சிகளை மேற்கொள்வது மற்றும் புது தாலிச்சரடு மாற்றுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. நிவேதனம். வீட்டில் வழிபடும் போது வழக்கம் போல் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு என்று எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் ஆடி 18ஆம் பெருக்கு நாளுக்கு விசேஷம் நாவல் பழமும் காப்பரிசியும் தான். நாவல் பழம் கிடைக்காதவர்கள் வாழைப்பழம் வாங்கிக் கொள்ளலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் போன்ற கலவை சாதங்களை செய்து நிவேதனமாக படைக்கலாம். வீட்டில் பம்ப் செட், மோட்டார் இருப்பவர்கள் அதனை காவிரி தாயாக பாவித்து மலர் மாலை சூடி பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாம். வாங்க வேண்டிய பொருட்கள். ஆடிப்பெருக்கு நாளில் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்றால் அது மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய மஞ்சள் மற்றும் உப்புதான். இந்த இரண்டையும் தவிர தங்கம் வாங்க நினைப்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். புதிதாக வண்டி, வாகனம் வாங்க விரும்புவோர் அவர்கள் விருப்பப்படி வாங்கிக் கொள்ளலாம். ஆடிப்பெருக்கின் சிறப்பம்சம். நீரின்றி அமையாத உலகு என்ற தத்துவத்தின்படி உலக உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்கும் தண்ணீரை தெய்வமாக போற்றி நம் குடும்பத்திலும் வளம் பெருக வேண்டும் என்று வெளிப்படுவதே ஆடிப்பெருக்கின் சிறப்பம்சமாகும். பெருகி வரும் காவிரியைப் போல உங்கள் வாழ்வில் அன்பும் செல்வமும் என்றும் பெருகட்டும். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்.